அதே நம்ம ஃபோனில் அதாவது ஓப்போ K30ல எவ்வளோ மணி நேரத்தில் வந்து ஃபுல் சார்ஜ் ஆயிருச்சு, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ நேரத்தில் அது குறையுது அப்படின்ற என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணதை வச்சு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் போட்டுடலாம். 10:55க்கு நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா, 10% இருக்கும்போதே நான் போட்டுட்டேன். அதே மாதிரி 50% ஆகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 6 மணி நேரம் ஆயிடுச்சு. ஸோ ஒவ்வொரு டைம் நான் செக் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டேன். ஸ்டார்டிங்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தேன், அதை வந்து மேலே ஸ்டேட்டஸ் போய் ஸ்க்ரோல் பண்ணாமல் எடுத்துட்டேன். அதனால் வந்து 50% வந்து ஃபில் ஆகும்போது தான் என்னால் ஸ்க்ரீன்ஷாட் உங்களுக்கு ஷோ பண்ண முடியுது. இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100% ஃபில் ஆகிறதுக்கு வந்து பாருங்கள் 12:19 வந்து ஃபில் ஆயிருக்கு. ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு அதில் ஒரு 5 நிமிட்ஸ் இருக்குது. ஸோ 12:25 கிட்ட ஆயிடுச்சு. அப்போ 1 மணி நேரம் 25 நிமிஷம் ஆயிருக்கு இந்த 10%லேருந்து ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு. ஓகேங்களா, ஸோ அப்போ நம்ம ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணி ஜீரோலேருந்து போட்டிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக 1.5 மணி நேரத்துக்கு மேலே ஆயிருக்கும். ஸோ இது ஃபஸ்ட் டைம் நம்ம சார்ஜ் பண்ணுறதுனால மேபி எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துட்டேன்னு தெரில. நான் இது ஒரு 2-3 டைம் வந்து சார்ஜ் போட தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குயிக் சார்ஜிங்கும் சீக்கிரமாக ஆன மாதிரி இருந்துச்சு. அதே குயிக் சார்ஜிங் ஆனாலுமே அதே சேம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ட்ரெயின் ஆகிறதும் ஃபாஸ்ட்டாகவே ட்ரெயின் ஆகிற மாதிரி இருந்துச்சு, அதாவது காலி ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா செட்டிங்ஸில் போய்ட்டு சார்ஜிங்க்கு சில ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து ஸ்மார்ட் ஆப்ஷன்லாம் எனபிள் பண்ணதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் சார்ஜ் குறையிறது வந்து டைமிங் கொஞ்சம் கம்மியான மாதிரி இருந்துச்சு. ஓகேங்களா, ஸோ இந்த ஆப்ஷன்லாம் எனபிள் பண்ணாமல் நார்மலாக போடும்போது சார்ஜ் ஏறதுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் 2 டைம் போடும்போது 1.5 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே ஆச்சு. அதேமாதிரி எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஆகுதோ அதே ஃபாஸ்ட்டாக வந்து சார்ஜ் குறையிற மாதிரியும் இருந்துச்சு. ஸோ நான் இதுக்கு முன்னாடி வச்சிருந்த 6000 mAh பேட்டரி தான். ஸோ அதுக்கு கம்பேர் பண்ணும்போது அந்த லெவலுக்கு இது கொடுக்கலையே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஃபோன் செட்டிங்ஸில் போயிட்டு இந்த செட்டிங்ஸ்லாம் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் போல் பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ நீங்களும் வந்து இந்த ஓப்போ K3 வாங்குறீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன்லாம் எனபிள் பண்ணிட்டு செக் பண்ணி பாருங்கள், பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா, ஓகே, அது என்ன ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா செட்டிங்ஸ் போய்க்கோங்க. செட்டிங்ஸ் போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேட்டரி ரிலேட்டடாக இருக்க விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து நம்மளுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அது எங்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா செட்டிங்ஸில் வந்ததையுமே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி டவுன் வந்தீங்க அப்படின்னா பேட்டரிக்குன்னு தனியாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஆப்ஸ் கீழே வந்து பாருங்க இருக்கும். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து செட் பண்ணி வச்சுக்கிறதால பேட்டரி ரிலேட்டடான விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஷோ ஆகுது. ஓகேங்களா, எவ்வளோ பேட்டரி இருக்காது, எவ்வளோ மணி நேரம் வரும் அப்படின்ற மாதிரிலாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேட்டரி மோட் அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு எந்த மோட் வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் செலக்ட் பண்ணுறத பொறுத்து எக்ஸ்ட்ரா வந்து பேட்டரி உங்களுக்கு வந்து டைம் கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ நான் வந்து பேலன்ஸ் மோட் கொடுத்துருக்கேன். இதில் 1 டே வரும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. 1 டே 13 ஹவர்ஸ். ஆனால் மேலே வந்து ஹை பர்ஃபார்மன்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா சேம் டைமிங் தான். பட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஜஸ்ட் ஒரு 12 ஹவர்ஸ் இருக்குது, இங்கே ஒரு 13 ஹவர்ஸ் 40 மினிட்ஸ் இருக்குது. ஸோ ஒரு 1 ஹவர் 40 மினிட்ஸ் எக்ஸ்ட்ராவாக இருக்குது, அவ்வளோதானே தவிர ஒரு ரெண்டும் கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்குது. பவர் சேவிங் மோட் அதுக்கப்புறம் சூப்பர் பவர் சேவிங் மோடில் தான் வந்து பார்த்திங்கன்னா 1 டே அப்படியே வந்து எக்ஸ்ட்ரா ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் சூப்பர் பவர் சேவிங் மோடில் போட்டிங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் அந்தளவுக்கு நம்ம பண்ண முடியாது. எல்லாமே நம்மளுக்கு எப்போ ரொம்ப சார்ஜ் கம்மியாக இருக்கும் அப்போ இந்த சூப்பர் பவர் சேவிங் மோடில் நம்ம போடுவோம் இல்லைங்களா. ஸோ அப்போ யூஸ் பண்ணிக்கிட்டால் தான் பெட்டராக இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவைன்னா எந்த மோடு வேணுமோ அதை நீங்கள் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ பேலன்ஸ் மோடில் நான் வச்சுக்கேன். அதே மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும். உங்களுக்கு யூசேஜ் வந்து பேலன்ஸாக இருக்கும். அதை விட முக்கியமான விஷயம் வந்து பேட்டரி ஹெல்த் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஸ்மார்ட் சார்ஜிங் ஆப்ஷன் வந்து எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து எதுக்கு அப்படின்னா நம்மளுக்கு இப்போ படித்தாலே புரியும். இருந்தாலும் நம்மளுக்கு நான் ஆல்ரெடி ஓப்போ K30ல நிறைய ஏஐ ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. ஸோ அதில் ஒன்றும் பெஸ்ட்டான ஒரு ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வேறு ஃபோனாக இருந்தால் ஒன்று ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை வந்து கூகுளில் போட்டு அதில் என்ன தமிழ் ஆட்டம் அப்படின்ற ட்ரான்ஸ்லேட்டில் போட்டுலாம் செக் பண்ணோம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி நம்ம அவ்வளோ ஸ்டெப்ஸ் போய்ட்டு அவ்வளோ ரிஸ்க்லாம் எடுக்க தேவையில்லை. சிம்பிளாக அந்த சென்டர் பட்டனுக்கு போய் லாங் ப்ரெஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுக்கு இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கிறதுக்கு அந்த பர்டிகுலர் இமேஜாக இருந்துச்சுன்னா அதை வந்து ரவுண்ட் பண்ணாலும் அதை வந்து நம்ம கூகுள் சர்ச் பண்ணிக்கிறதுக்கு எல்லாமே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இப்போ ட்ரான்ஸ்லேட் மட்டும் பண்ணலாம். ஸோ இந்த பேஜே அப்படியே ஜஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்ஸ்லேட் பண்ணிடும், நம்ம தமிழ்லேயே படித்து பார்த்துக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் பார்த்திங்கன்னா பேட்டரியோட வயதை வந்து அதாவது பேட்டரி ஃபாஸ்ட்டாக டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு இது வந்து சேவ் பண்ணிக்கிறதுக்கு இது யூஸ் ஆகுது. 80% வரைக்கும் தான் சார்ஜ் ஆகும், அதுக்கு மேலே ஆகாது. ஏன்னா ஃபுல் சார்ஜ் பண்ணும்போது தான் பேட்டரியோட லைஃப் போய்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் சார்ஜ் பண்ணும்போது 80% மட்டும் தான் சார்ஜ் பண்ணணும், அதுக்கு மேலே மீதி 20% சார்ஜ் பண்ணாது. ஸோ எப்போ அது தேவை இருக்கோ அப்போ மட்டும் நம்ம மீதி இருக்கிற 20% வந்து சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஜஸ்ட் இது பேக் கொடுத்தீங்க அப்படின்னா நார்மல் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ அதுக்கான இந்த ஆப்ஷன் எனபிள் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த 2 ஆப்ஷனுமே எனபிள் பண்ணதும்போது கொஞ்சம் போல் பெட்டராக பர்ஃபார்மன்ஸ் கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. ரொம்ப சீக்கிரமாக ட்ரெயின் ஆகிறது இல்லாமல் கரெக்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு, பேலன்ஸாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. நீங்கள் வந்து சப்போஸ் இந்த ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒன்ஸ் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா.
ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஃபோன் இதுலயே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்மளுக்கு கால் மட்டும் பேசினா 49 மணி நேரம், கேம் விளையாண்டா 10 மணி நேரம் வரும்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு 10 மணி நேரம்லாம் வரதுக்கு வாய்ப்பே இல்ல. தொடர்ந்து ஒரு கேமிங் விளையாடுறீங்க, அதுவும் ஹை பெர்ஃபார்மன்ஸ் உள்ள கேம்லாம் விளையாடுறீங்கன்னா 10 மணி நேரம்லாம் உங்களுக்கு தொடர்ந்து குடுக்காது. ஏன்னா, நான் சார்ஜ் பண்ணியும் ஒரு நார்மல் யூசேஜ் ஃபுல்லா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஜஸ்ட் Instagram ரீல்ஸ் பார்க்குறது, YouTube ரீல்ஸ், அ யூடியூப் வீடியோ எடிட் பண்ணுறது, ஃபோட்டோஸ் பார்க்குறது, வீடியோஸ் பார்க்குறது, படம் பார்க்குறது, இந்த மாரி நார்மல் யூசேஜ் நான் கன்டினியூஸா பண்ணிட்டுருக்கும்போதே எனக்கு 15 மணி நேரம் ஷூரா வருதுங்க. ஸோ 15 டூ வேணா 20 மணி நேரம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இவ்வளோ நேரம் தான் வருது. ஸோ இது கேம் விளையாண்டா வந்து கன்டினியூஸா கேம் விளையாடும்போது 10 மணி நேரம்லாம் வருமான்றது டவுட் தான். நீங்க விளையாடுற கேமை பொறுத்து வரலாம். பட் பப்ஜி அது மாரி பெரிய கேம்லாம் விளையாண்டுட்டீங்கன்னா 10 மணி நேரம் வரதுக்கு வாய்ப்பில்ல. அதே மாரி ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணிட்டு, நெட் ஆன் பண்ணிட்டு, எல்லா பெர்ஃபார்மன்ஸும் வந்து ஹை லெவல் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே குடுக்கும்போது, லைவ் பண்ணும்போதெல்லாம் அந்த அளவுக்கு வரதுக்கு வாய்ப்பே இல்ல. ஸோ ஆவரேஜா 10 மணி நேரம் கம்பல்சரி வரும். அதே மாரி நார்மல் யூசேஜா தான் 15லேருந்து 20 மணி நேரம் வரும். ஸோ ஒன் டே அப்படின்றது நமக்கு வந்து ஃபுல்லா கண்டிப்பா அந்த ஃபோன் கிடைக்கும். ஸோ இவங்க சொல்ற மாரி அவ்வளோ மணி நேரம்லாம் கிடைக்காது. ஓகேங்களா? ஆனா 7000 mAh பேட்டரி அப்படின்ட்டு, ஸோ இது கொஞ்சம் போல கம்மியான டூரேஷன் இருக்குன மாரி தான் தெரியுது. ஸோ இது நான் ஸ்டாப்பா யூஸ் பண்ணும்போது, நீங்க அப்பப்போ யூஸ் பண்றீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு 2 டேஸ் வரும். ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. ஓகே. பேட்டரியில முக்கியமான செட்டிங்ஸ் அதுக்கப்புறம் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ இது தவிர்த்து இதில வந்து பார்த்தீங்கன்னா நெறைய ஏஐ ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ அதெல்லாமே நம்ம அடுத்தடுத்த வீடியோல குடுக்கலாம். அதேமாரி இன்னும் நெறைய முக்கியமான செட்டிங்ஸ் வந்து இப்போ K13 பொறுத்த வரைக்குமே இருக்கு. அது எல்லாமே அடுத்தடுத்து நான் வீடியோவும் மேக் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கும் ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா வீடியோ தேவைப்படுது செட்டிங்ஸ் பத்தி அப்படின்னா, கீழ கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு வீடியோ குடுக்கலாம். அதே மாரி உங்களுக்கும் ஏதாவது இப்போ K13ல இந்த ஒரு ட்ரிக்கான சூப்பரான ஒரு செட்டிங்ஸ் எனக்கு தெரியும் அப்படின்னாலும் கீழ கமெண்ட் பண்ணுங்க. மத்தவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எனக்குமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு அத வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதே மாரி ஃபிளாஷ் லைட் இது நம்ம ஆல்ரெடி அன்பாக்சிங்லேயே சொல்லியிருப்போம். இது வந்து எல்லோ கலர் குடுத்து சொதப்பி வச்சிருக்கானுங்க. அத சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு ஏதாவது ஆப்ஷன் இருக்கு. ஏதாவது ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாரி ஆப்ஷன் இருக்கு அப்படின்னா, தயவு செஞ்சு அதையுமே சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது சேஞ்ச் பண்ண முடியாதுன்னு நெனைக்கிறேன். இல்ல சேஞ்ச் பண்ணலாம். ஏதாவது ஆப் இன்ஸ்டால் பண்ணினா, அதோட கலர் சேஞ்ச் ஆகும் அப்படின்னா, மறக்காம கொஞ்சம் கீழ கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? தேங்க் யூ.